வணக்கம் நண்பா. இந்தியாவில் 23 வயதிற்குட்பட்ட வீரர்கள் விளையாடி வரும் சி.கே. நாயுடு கோப்பை 2024 உள்ளூர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. அதில் நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டி ஒன்றில் உத்தரப்பிரதேசம் மற்றும் சவுராஷ்டிரா அணிகள் மோதின. கான்பூரில் உள்ள கிரீன் பார்க் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த உத்தரப்பிரதேசம் அணிக்கு 184க்கு 3 என்ற ஸ்கோரில் கேப்டன் சமீர் ரிஸ்வி களமிறங்கினார். சமீப காலங்களாகவே உள்ளூர் கிரிக்கெட்டில் நன்றாக விளையாடி நல்ல ஃபார்மில் இருக்கும் அவர் இந்த போட்டியில் சவுராஷ்டிரா பவுலர்களை ஆரம்பம் முதலே வெளுத்து வாங்கி சதமடித்தார். நேரம் செல்ல செல்ல எதிரணி பவுலர்களுக்கு கருணை காட்டாமல் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் இரட்டை சதமடித்தும் ஓயவில்லை. அந்த வகையில் தொடர்ந்து வெளுத்து வாங்கிய அவர் முச்சதம் அடித்து 33 பவுண்டரி மற்றும் 12 சிக்ஸருடன் 312 ரன்களை விளாசி ஒரு வழியாக அவுட்டானார். அவருடன் ரித்துராஜ் சர்மா 132 ரன்கள் எடுத்ததால் உத்தரப்பிரதேசம் தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் 684 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. அப்படி இப்போட்டியில் அதிரடியாக வெளுத்து வாங்கிய ரிஸ்வி IPL 2024 தொடரில் சென்னை அணிக்காக விளையாட உள்ளார். பொதுவாகவே அனுபவம் மிகுந்த 30 வயதுக்கும் அதிகமான வீரர்களை வாங்கக்கூடிய சென்னை கடந்த டிசம்பர் மாதம் நடந்த ஏலத்தில் இவரை சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாக இவரை 8.40 கோடிக்கு வாங்கியது. ரசிகர்களுக்கு ஆச்சரியமாக அமைந்தது. இருப்பினும் உள்ளூர் கிரிக்கெட்டில் அதிரடியாக விளையாடி வரும் சமீர் ரிஸ்வி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஜாம்பவான் சுரேஷ் ரெய்னாவை போல விளையாடுவதாக வல்லுநர்கள் பாராட்டினர். குறிப்பாக சுரேஷ் ரெய்னா வலதுகை பேட்ஸ்மேனாக எப்படி விளையாடினால் இருக்குமோ அதே போல இவர் செயல்படுவதாக முன்னாள் இந்திய அணி ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்திருந்தார். அந்த அளவுக்கு திறமை இருப்பதாலேயே அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து வாங்கியது என்றே சொல்லலாம். அந்த நிலையில் IPL துவங்குவதற்கு இன்னும் 1 மாதம் கூட இல்லாத நிலையில் தற்போது முச்சதம் அடித்துள்ள ரிஸ்வி நல்ல ஃபார்மில் இருக்கிறார். எனவே 8.40 கோடிக்கு தகுதியானவன் என்பதை நிரூபிக்கும் வகையில் உள்ளூர் கிரிக்கெட்டில் அவர் செயல்பட்டு வருவது CSK ரசிகர்களை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து வரும் மார்ச் 22ஆம் தேதி துவங்கும் IPL 2024 தொடரில் 6வது கோப்பையை வென்று சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்கும் முனைப்புடன் களமிறங்கும் தோனி தலைமையிலான சென்னை தங்களுடைய முதல் போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது.